இந்தியாவில் இன்றும் சில பகுதிகளில் நமக்கு 3G, 4G போன்ற சேவைகள் சீராக பணியாற்றாமலேயே உள்ளன. 5G சேவையும் இடைவெளிகளுடன் திருப்திகரமில்லாமல் செயல்படுகிறது. இந்த நிலையில் உலகை வியக்க வைக்கும் வகையில் சீனா மிக அதிவேகமான 10G இணைய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்றைய உலகில் இணையம் என்பது சாதாரண விஷயமல்ல, அது வாழ்வின் ஒரு அவசியமாகவே மாறிவிட்டது. பணப்பரிமாற்றம், வீடியோ அழைப்பு, ஆன்லைன் வகுப்புகள், வணிகம், பொழுதுபோக்கு என அனைத்திற்குமே அதிவேக இணைய சேவை தேவைப்படுகின்றது. இந்த தேவையை உணர்ந்த சீனா தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. ஹுவாய் என்ற பிரபல சீன நிறுவனமும் சீன யூனிகாம் என்ற அரசு நிறுவனமும் இணைந்து ஹூபே மாகாணத்தில் உள்ள சுனான் கவுண்டி என்னும் பகுதியில் முதற்கட்டமாக இந்த 10G சேவையை தொடங்கியுள்ளனர். இந்த 10G இணைய வேகம் சாதாரண ஒன்றல்ல. நொடிக்கு 9834 மெகாபைட்டுகள் என்ற அதிவேகத்தை இந்த சேவை அளிக்கிறது. இதன் மூலம் சுமார் 2.5 GB அளவுள்ள 4 தமிழ் திரைப்படங்களை ஒரே நொடியில் பதிவிறக்கம் செய்ய முடியும் என்பதுதான் இதன் வலிமை. இதற்கு பின்னால் உள்ள முக்கியமான தொழில்நுட்பம் 50G பான் எனப்படும் பாசிவ் ஆக்டிவ் நெட்வொர்க். இது ஒளிக்கொடி வழியாக தரவுகளை பரிமாற்றும் முறை. இதனால் லேட்டன்சி எனப்படும் தாமத நேரம் வெகு குறைவாக இருக்கும், வெறும் சில மில்லி வினாடிகள் மட்டுமே. இதன் பயனாக நேரடி வீடியோ அழைப்புகள், விரைவு பதில்கள் தேவைப்படும் VR, AR உலகங்கள் அனைத்தும் ஒளிப்படமாக செயல்பட கூடியவையாகிறது. அது மட்டுமல்ல, இந்த 10G சேவையில் 1008 மெகாபைட்டுகள் வரை அப்லோடு வேகமும் கிடைக்கிறது. இதன் மூலம் பெரிய வீடியோக்கள், கணிப்பு தரவுகள், திரட்டல்களையும் ஒரே நொடியில் பகிர முடியும். இவ்வளவு திறம்பட இருக்கிற இந்த 10G சேவையிலும் சில சர்ச்சைகளும் மறைந்துள்ளன. சீன அரசு சார்பாக இயங்கும் நிறுவனங்கள் இதில் பங்கெடுத்திருப்பதால் தகவல் களவு, சைபர் பாதுகாப்பு குறித்த சந்தேகங்களும் எழுந்துள்ளன. ஏற்கனவே அமெரிக்கா 2018ஆம் ஆண்டு ஹுவாவே நிறுவனத்திற்கு தடை விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த 10G தொழில்நுட்பத்தையும் சில நாடுகள் கட்டுப்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் தொழில்நுட்ப ரீதியில் இதை ஒரு பெரிய முன்னேற்றமாகவே பார்க்க வேண்டும். இணைய வேகத்தில் ஒரு புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் சீனாவின் இந்த முயற்சி உலக நாடுகளையும் இதேபோன்று முன்னேற வைக்கும் தள்ளுபடியாக அமையக்கூடும். நாம் ஒரு காலத்தில் ஒரு பாட்டை டவுன்லோட் செய்ய அரை மணி நேரம் காத்திருந்த நாட்களை நினைத்து பாருங்கள். இன்று ஒரு நொடியில் 4 திரைப்படங்கள். இதுதான் தொழில்நுட்பத்தின் அசாதாரண வளர்ச்சி.